இந்த ஆதவர்ஜனா வந்துட்டு இங்கே இருந்தார் இல்லையா, அப்போ வந்துட்டு விடுதலை சிறுத்தைகள் வந்துட்டு 3வது சீட்டு ஒன்று கேட்டாங்க. ஒரு பொது தொகுதி எங்களுக்கு கொடுங்க. 2 தொகுதி கொடுத்தீங்க, விழுப்புரம் கொடுத்தீங்க, சிதம்பரம் கொடுத்தீங்க, ஒரு பொது தொகுதி கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ திமுக வந்துட்டு இல்லை, கஷ்டம் கொடுக்க முடியாது அப்படின்னாங்க. அப்போ வந்துட்டு அது 3வது தொகுதியை திருமாவளவன் கேட்கறது வந்துட்டு ஆதவர்ஜுனாக்கு தான். இவர் வந்துட்டு விடுதலை சிறுத்தைகள் இருக்கும்போது, டெல்லியில் இருக்கும்போது ஒரு நாள் தர்றான் அந்த ஆதவர்ஜுனா ஃபோன் பண்ணி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஐயா உங்களை வந்துட்டு எடப்பாடியினுடைய மகன் உங்களை வந்து சந்திப்பார், நீங்கள் அவரை பற்றி பேசணும். இவர் பட்டுன்னு சொல்லியிருக்காரு, தேவையில்லை, அதெல்லாம் பண்ணாதீங்க, நான் சந்திக்க தயாராக இல்லை அப்படின்னு நான் கட் பண்ணி விட்டேன் அப்படின்றாரு. இதுதான் திருமாவளவன். பாருங்க, ஒருத்தன் அதிமுக நெகோசியேட் பண்ணுறான், இன்னொருத்தன் எடப்பாடிக்காக பேசி சந்திக்க வைக்கிறான், இன்னொருத்தன் ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்தவன், இன்னொருத்தன் ஒன்றிய அரசில் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டு வந்தவர். எங்கே விஜய் உருப்படுறது? இந்த பேசும்போது கடைசியாக சொன்ன வார்த்தைகள், விஜய் இப்போவும் இந்த வீடியோ பார்த்தாலும் அவர் ஒத்துக்குருவார். ஐயா உங்களை சந்திக்கக்கூடிய ஒருத்தருக்கும் ஒரு உள்நோக்கம் இருக்கும், அஜெண்டா இருக்கும். அந்த நோக்கத்தை நீங்கள் புரிஞ்சுக்கல அப்படின்னோம்னா அது உங்களுடைய அரசியலையும் பாதிக்கும், உங்களையும் பாதிக்கும். திமுக காரனுக்கும் தாவேகா காரனுக்கும் மோதலை உண்டாக்கக்கூடிய பேச்சு அது. யாரை எடுத்து விடுற நீ? தாவேகா தொண்டர் போயிட்டு நேர்த்தியா வேலை செய்யட்டீங்க. அது ஒரு கட்சி, புதிய கட்சியா நேர்த்தியா வேலை செஞ்சுட்டு போறான் கட்சி மக்கள்கிட்ட. நீயே திமுக காரனுக்கு எதிராக தூண்டி விட்டுட்டு இருக்கிற அவனை அடிதடியா? இல்ல அது என்ன ஆகும் கடைசியில் போய்? நான் மட்டும் செந்தில் பாலாஜி பக்கத்துல தானே முதல்ல மேல ஒரு அவதூறு வழக்கு போடு முதல்ல அவதூறு வழக்கு போட்டுக்கிட்டு அவனை கோர்ட்டுக்குள்ள எந்த இடத்துல அடிப்படையாக வச்சுக்கிட்டு, எந்த வழக்கு அடிப்படையாக வச்சுக்கிட்டு, எங்கே நான் குற்றச்சாட்டப்பட்ட இவ்வாறு அப்படின்றத இவன் சொல்லணும். இல்லாட்டி இவன் மேலே வந்துட்டு 5 கோடி ரூபாய் போடு. இது உங்களுடைய பேக்ரவுண்டு. இது ஒரு தூய அரசியலை பற்றி பேச வந்த விஜய் இவர் எப்படி சூஸ் பண்ணிக்கிட்டாரு? இவர் எங்கே இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு? அப்போ விஜய்க்கு என்ன வேணும்? பணம் வேணும். ஸோ அப்போ விஜய் எடுத்த உடனே ஒரு பலவீனத்தோடு தான் அந்த உறவை எடுத்து போடுறாரு. ஸோ இஸ் கான் ஆன் த ராங் பாத். அதான் பிரச்சனை. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய ஐயநாதன் சார். சார் வணக்கம். வணக்கம் ஐயா. சார், நீங்க தாவேகாவுடைய முன்னாள் ஒரு ஆதரவாளராக இருந்திருக்கீங்க. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் நீங்க எக்ஸ்போஸ் பண்ணிட்டு வர்றீங்க. இப்போது அண்மையில லாட்டரி அதிபர் மார்டின் அவர்களுடைய மகன் சார்லஸ் அவர்கள் வந்து பல முன்னணி நிறுவன ஊடகங்களுக்கு வந்து பேட்டி கொடுத்துட்டு வர்றாரு. அதுல ஆதவர்ஜுனா அவர்களை பத்தி கடுமையான விமர்சனத்தை பொதுவெளியில முன்வைக்கிறாரு. அவர் வந்து ஒரு சரித்திர பதிவேடு குற்றவாளிக்கு சமமானவர், பயங்கர டேஞ்சர் அவர் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இன்னும் கடுமையான விமர்சனங்களை அவர் வந்து முன்வைக்கிறாரு. எப்படி யார் இந்த ஆதவர்ஜுனா? விஜய் அவர் எப்படி வந்து சேர்த்தாரு? இதெல்லாம் பல மர்மங்கள் அவர் வந்து பேச வந்து இதுல வெளிப்படுது. எப்படி பாக்குறீங்க? நான் இன்னைக்கு சில விடயங்களை நான் வெளிப்படுத்துறேன். அதை வந்துட்டு மதிப்பிற்குரிய நான் மிகவும் நேசிக்கின்ற தலைவரான திருமாவளவன் வந்துட்டு இதுக்காக வருத்தப்பட மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா சில உண்மைகள் வந்துட்டு மக்களுக்குரியவை. ஒரு அரசியல்வாதி திருமாவளவன் அப்படின்றவர் ஒவ்வொரு நாளும் இந்த நாட்டில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விடயத்தையும் ஆழமாக பார்த்து அதுக்கு பின்னணி, அவர் தான் ஒரே தலைவர். வடக்கில் ராகுல் காந்தி மாதிரி தலைவர்கள். இவர் இங்கே சொன்னார், இது வந்துட்டு தேர்தல் வாக்காளர் பதிவு வேலை இல்லை, இது வாக்காளர்களை இந்த நாட்டு குடிமகனா இல்லையான்னு தீர்மானித்து தூக்குற ஒரு அபாயகரமானது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ஆர்சின்னு சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு இது சொன்னது என்ன அப்படின்னோம்னா, அவர் இந்த ஆதவர்ஜனா வந்துட்டு இங்கே இருந்தார் இல்லையா, அப்போ வந்துட்டு விடுதலை சிறுத்தைகள் வந்துட்டு 3வது சீட்டு ஒன்று கேட்டாங்க. ஒரு பொது தொகுதி எங்களுக்கு கொடுங்க. 2 தொகுதி கொடுத்தீங்க, விழுப்புரம் கொடுத்தீங்க, சிதம்பரம் கொடுத்தீங்க, ஒரு பொது தொகுதி கொடுங்கன்னு சொல்லி கேட்டார். அப்போ திமுக வந்துட்டு இல்லை, கஷ்டம் கொடுக்க முடியாது அப்படின்னாங்க. அப்போ வந்துட்டு அது 3வது தொகுதியை திருமாவளவன் கேட்கறது வந்துட்டு ஆதவர்ஜுனாக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் பரப்பப்பட்டன. அதாவது இவர் ஒன்று வச்சிருக்கிறார் இல்லையா, அந்த காமன் மேனா ஏதோ ஒன்று, வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் அப்படின்ற அந்த அமைப்பை வச்சுக்கிட்டு இவர் வந்துட்டு அவருக்கு இருக்கக்கூடிய ஊடக தொடர்பை சொல்லி ஒரு செய்தியை போட சொல்லிட்டு இது பண்ணாங்க. அப்போ விடுதலை சிறுத்தைகள் மத்தியிலேயே வந்துட்டு ஒரு பெரிய கேள்வி எழுத்துச்சு. ஆதவர்ஜுனாக்கு போட்டியிடுறதுக்கு சீட்டு வாங்குறதுக்கு தான் தலைவர் இவ்வளோ பிரயாசப்படுறாரு அப்படின்ட்டு. அப்போது எங்களுக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. நாங்கள் சில பேர் போனோம். திரும்ப அவர்கள் பேட்டி எங்களுக்கு கொடுத்தாங்க.
அப்போ நான் வந்துட்டு நான் தான் கேட்டேன், ஐயா அந்த மாதிரி நீங்கள் கேட்குறீங்களா, அது வந்துட்டு ஆதவ அர்ஜுனாவுக்கான இல்லவே இல்லைங்க. ஓ. நிறைய பேர் இருக்கிறாங்க எங்கள் கட்சியில். ம். எங்களது வந்து ஒரு தலித் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பொதுவில் மக்கள் வந்துட்டு எங்களுக்கு நல்லா வாக்களிக்கிறாங்க, நாங்கள் ஜெயிக்கிறோம். அதனால் ஒரு பொது தொகுதியிலையும் வந்துட்டு விடுதலை சிறுத்தைகளை கொண்டு போய் நிறுத்தி இது அனைவருக்குமான கட்சின்னு காட்டுறதுக்காகத்தான் நான் 3வது தொகுதி கேட்குறேன். நான் இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு கேட்குறேன், என்னுடைய தொகுதியை கூட நீங்கள் எடுத்துக்கோங்க, அதுக்கு பதிலா ஒரு பொது தொகுதி கொடுங்கன்னு கூட நான் சொல்லிட்டேன். சிதம்பரத்தை கூட தியாகம் பண்ண தயாரா இருக்கு. ஆமா, எங்க ஓ. திருமாவளவன் ஒரு உன்னதமான ஒரு தலைவருங்க அவரு. என்னுடைய தொகுதியை சிதம்பரத்தை கூட நீங்க எடுத்துக்கங்க, ஆனா வேற ஒரு பொது தொகுதி கொடுங்க, நான் விடுதலை சிறுத்தைகள் சார்பாக நிறுத்துறேன். அப்போ இவரு கட்டாயம் கிடையாதுயா. எவ்வளவு பேர் இருக்கு அந்த கட்சியில இருக்காங்க, எவ்வளவு தூரம் தியாகம் பண்ணிட்டு சிறைச்சாலை ஏகி எவ்வளவு செலவு பண்ணிட்டு எவ்வளவு பேர் இருக்கிறாங்கய்யா. அப்போ நான் ரொம்ப வெளிப்படையா பேசுவேன், உங்களுக்கு தெரியும். அப்போ நான் கேட்டேன், இல்லை இல்லை நீங்கள் நடத்தின அந்த ஜனநாயக மாநாட்டுக்கான செலவினங்கள்லாம் அவர் தான் பார்த்துக்கிட்டாரு, பண்ணிட்டாரு, அதனால நீங்கள் அதுக்கு ஒரு பிரதி உபகாரமாக தான் நீங்கள் இதை செய்ய போறீங்க அப்படின்ற மாதிரியும் அந்த செய்தி இருக்குதே அப்படின்னு. அவர் சொன்னார், ஐயா உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன, இப்படி சொல்கிறாரு, உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன, இப்போ கூட அந்த மாநாடு நடத்துகிற செலவினத்தில் வந்துட்டு 2 கோடி ரூபாய் கடன். எனக்கு 2 கோடி ரூபாய் இப்போ நான் பேசிட்டு இருக்கிறேன்னா இந்த கணத்தில் எனக்கு 2 கோடி ரூபாய் கடன் இருக்கு. ஆனால் நான் அது யாருக்கிட்டையும் கேட்க போகிறது இல்லையா. இந்த கட்சியை வச்சுக்கிட்டு, என் மக்களை வச்சுக்கிட்டு, என் தொண்டர்களை வச்சுக்கிட்டு அதை அடைப்பேன்ற நம்பிக்கை இருக்குது. அதனால் அதுக்காகலாம் நான் யாருக்கிட்டையும் என் கட்சியை வித்துற மாட்டேன். எவ்வளவு ஆழமான சொற்கள் பாருங்க. கிட்டத்தட்ட எனக்கு வந்துட்டு நான் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேன் அந்த சொல்ல போது. ஏன்னா நான் திருமாவளவன் வந்துட்டு எப்பொழுதுமே நான் இப்படி தான் பார்ப்பேன். அப்படியே ஒரு ஒரு தெம்போடையும் திராணியோடையும் தீரத்தோடு தான் அவர் பேசுவார், செய்வார். அப்படியேப்பட்ட தலைவர் அப்படி சொல்லும் போது சரி விட்டு அதுக்கு மேலே நான் ப்ரெஸ் பண்ணேன். அப்போ நீங்கள் கவனிங்க, இவர் வெளியிலேருந்து எவ்வளோ வேலை செஞ்சார். அது மட்டும் இல்லை, இது கூட நான் சொல்கிறேன், அவர் என்கிட்ட கோச்சிக்க மாட்டார். ஏன்னா எனக்கு அவருக்கான அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மாதிரி ஒருவேளை அது முற்பிறவியில் இருக்கக்கூடிய அந்த தொடர்பு ஒன்றும் தெரியாது. அவர் என்ன பண்ணார், அது இவர் வந்துட்டு விடுதலை சிறுத்தைகள் இருக்கும்போது டெல்லியில் இருக்கும்போது ஒரு நாள் அந்த ஆதவ அர்ஜுனா ஃபோன் பண்ணி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஐயா உங்களை வந்துட்டு எடப்பாடியினுடைய மகன் உங்களை வந்து சந்திப்பார், நீங்கள் அவரோட பேசணும். இவர் பட்டுன்னு சொல்லியிருக்காரு, தேவையில்லை, அதெல்லாம் பண்ணாதீங்க, நான் சந்திக்க தயாராக இல்லை அப்படின்னு நான் கட் பண்ணி விட்டேன் அப்படின்றாரு. இதுதான் திருமாவளவன். நான் அடிக்கடி தான் சொல்லியிருக்கேன், திருமாவளவன் எதையும் வந்துட்டு ரகசியமாக செய்ய மாட்டார். தெரியாதுன்னு கூட சொல்லிட்டு போங்க, அது வேற கதை. ஆனால் திருமாவை பொறுத்த வரைக்கும் எதையும் நேர்த்தியாக நேர் வழியில் மட்டுமே செய்வார். முடிவெடுக்கிறது ஒன்றும் அவருக்கு கஷ்டம் இல்லை. அவர் ஒரு கட்டத்தில் சொன்னார், நம்ம கேட்குற தொகுதிகளில் வந்துட்டு தரல அப்படின்னா, 3ஆவது தொகுதி தரல அப்படின்னோம்னா திமுக கூட்டணி விட்டு வெளியேறுவான்னு. நான் வெளியேற மாட்டேன். கட்சிக்குள்ள அவர் சொல்கிறாரு, ஒரு சீட்டு இல்லைன்னாலும் கூட நான் திமுக கூட்டணி தான் ஆதரிப்பேன், ஏன்னா எனக்கு தமிழ்நாட்டை அதை விட்டு கொடுக்க மாட்டேன் நான் பிஜேபிக்கு அப்படின்னாரு. இதுதான் திருமாவளவன். அப்படிப்பட்ட ஆளையே எப்படியெல்லாம் பண்ணியிருக்காரு பாருங்க. அப்போ இவனுக்கு கொள்கைன்னு ஏதாவது உண்டா, ஒரு அஜெண்டா, ஒரு அப்போ இவர் யாரோட ஆளு, பாஜக. கரெக்டாக வந்து சேர்ந்துருக்குறாங்க பாருங்க. ஒருத்தன் அதிமுக நெகோசியேட் பண்ணுறான், இன்னொருத்தன் எடப்பாடிக்காக பேசி சந்திக்க வைக்கிறான், இன்னொருத்தன் ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்தவன், இன்னொருத்தன் ஒன்றிய அரசில் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டு வந்தவர். எங்க விஜய் உருப்படுறது, அவ்வளோதான். ஸோ இது வந்துட்டு ஒரு பின்னணி. இதை நான் ஏன் இன்னைக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னோம்னா, விஜய் 2 எல்லாரும் புரிஞ்சுக்கங்க. நான் விஜய் கிட்ட பேசும்போது கடைசியாக சொன்ன வார்த்தைகள், விஜய் இப்போவும் இந்த வீடியோ பார்த்தாருன்னா அவர் ஒத்துக்குருவாரு. ஐயா உங்களை சந்திக்கக்கூடிய ஒருத்தருக்கும் ஒரு உள்நோக்கம் இருக்கும், அஜெண்டா இருக்கும். அந்த நோக்கத்தை நீங்கள் புரிஞ்சுக்கல அப்படின்னோம்னா அது உங்களுடைய அரசியலையும் பாதிக்கும், உங்களையும் பாதிக்கும். லாஸ்ட் வேர்ட்ஸ். அப்போ இந்த சுச்சுவேஷனோட பொருத்தி பாருங்க, அப்போ தெரியும். இப்போ அவர் பேசுறாருங்க விஜயை வச்சுக்கிட்டு, திமுக காரனுக்கும் தாவேகா காரனுக்கும் மோதலை உண்டாக்கக்கூடிய பேச்சு. அது யாரை எடுத்து விடுற நீ? தாவேகா தொண்டர் போயிட்டு நேர்த்தியா வேலை செய்யட்டீங்க. அது ஒரு கட்சி, புதிய கட்சி, நேர்த்தியா வேலை செஞ்சுட்டு போறான் கட்சி மக்கள்கிட்ட. நீயே திமுக காரனுக்கு எதிராக தூண்டி விட்டுட்டு இருக்கிற அவனை அடிதடியா? இல்ல அது என்ன ஆகும் கடைசியில போய்? அரசு விமர்சிக்கிறது வேற, எல்லாரும் விமர்சிக்கிறேன், நான் விமர்சிக்கிறது நீங்க விமர்சிக்க போறீங்க, நான்லாம் எவ்வளவு விமர்சிக்கிறேன், அதெல்லாம் வேற.
அரசு விமர்சிப்பது வேற, கொள்கையை விமர்சிக்கிறது வேற. இப்போ திமுக கிட்டே தான் போட்டி, அதனால ஏதாவது ஆயிட போதான ஒன்றும் கிடையாது. ஆனா சொல்லலாம். ஆனால் இவர் பேசக்கூடிய அந்த விதம், ரவுடி பைய எப்படி சொல்றாரு பாருங்க. இந்த நாட்டுல யாராவது உச்சரிச்சிருக்காங்க அந்த வார்த்தையை பாருங்க, செந்தில் பாலாஜியை பார்த்து. சரி சொல்லிட்டேன், என்ன அடிப்படை? நான் மட்டும் செந்தில் பாலாஜி பக்கத்துல தானே முதல்ல மேல ஒரு அவதூறு வழக்கு போடுவேன். முதல்ல அவதூறு வழக்கு போட்டு இட அவனை கோர்ட்டுக்குள்ள. எந்த இடத்துல அடிப்படையா வச்சுக்கிட்டு, எந்த வழக்கு அடிப்படையா வச்சுக்கிட்டு, எங்க நான் குற்றச்சாட்டப்பட்ட இவ்வாறு அப்படின்றத இவன் சொல்லணும். இல்லாட்டி இவன் மேல வந்துட்டு 5 கோடி ரூபாய் போடு. இல்ல கூடுதலா இன்னொரு தகவல் நான் பதிவு செய்யணும். உச்சநீதிமன்றத்துல சிபிஐக்கு உத்தரவிட்ட பொழுது உச்சநீதிமன்ற வாசல் நின்று கொடுத்த பேட்டி, மதுரையில அழகிரின்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் எப்படி வந்து மதுரையில ஒரு கேங் வச்சு திரிஞ்சாரோ, மதுரைக்குள்ள நுழைஞ்சா காலை வெட்டிடும் அப்படின்ற அளவுக்கு இருந்தாங்களோ, அது போல கரூர்ல ஒருத்தர் இருக்காரு. பேர் சொல்லியோ கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறார். அதுதான் சொல்ல வர, இதெல்லாம் தவறுன்ற நான். இன்னைக்கு என்ன சொல்றாங்க, ஏதோ உச்சநீதிமன்றம் முதல்ல நீங்க ஒண்ணு உங்களுக்கு மந்திரி பதவி இல்லாத முடியாது அப்படின்னு சொன்ன உச்சநீதிமன்றம், நீங்க போய் பதவி ஏத்துக்கங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டுதா இல்லையா? சோ ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் கரூர் அவர் இருக்காரு. அரசியல் ரீதியா பாஜக எதிர்க்குது, அதிமுக எதிர்க்குது. ஏன்னா அவருடைய ஒர்க்கிங் அந்த மாதிரி அவர் பண்றாரு. நீங்க என்னவோ அவரை வந்துட்டு ரொம்ப கீழ்த்தரமா பேசுறதுன்றதெல்லாம் எந்த இடத்துல ரைட்? இப்போ கமிங் டு சார்ல்ஸ் சொல்லக்கூடியதெல்லாம் அவருடைய அப்சர்வேஷன். நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் சொன்ன இந்த இன்சிடென்ட்ஸ் நடந்தவை. ஓகே, இதிலிருந்து ஆதவ அர்ஜுனாவை புரிஞ்சுக்கங்க. ஆதவ அர்ஜுனா அது மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஆதவ அர்ஜுனாஸ் இவங்கெல்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு மக்கள் நலன் இருக்காது, கட்சி நலன் இருக்காது, கொள்கை பற்று இருக்காது. ஆனால் சுயநலப்பற்று மட்டும் மிகுதியாக இருக்கும். தங்களை எப்படி மேலே கொண்டு வர்றது அப்படின்ட்டு அவங்க அதில் ரொம்ப நம்பிக்கையோடு செயலாற்றுவாங்க. அதுதான் இங்கே ஆபத்தான விடயம். புரியுதுங்களா? அவருக்கு முடிச்சு போடுவார். அதெல்லாம் வந்துட்டு தெரியும். நீங்கள் பேசிக் கேரக்டர் நீங்கள் வந்துட்டு ஃப்ரேம் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாமே புரியும். அதுக்கப்புறம் ஆதவ அர்ஜுனா அப்படி தெரிஞ்சுக்கிறது நீங்கள் ஒன்று வேணாம். ஆதவ அர்ஜுனா எப்படி சொன்னாரா, எப்படி பேசினாரா, எப்படி இருந்தாரா, எப்படி பண்ணாரா அப்படின்னு எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு தட்டி விட்டாங்கன்னா அது வந்துடும். சர்ன்னு ஒரு வந்துடும். இல்லை டெல்பி ஷார்ட் அப்படி சொல்லி சாட்டினோம்னா கீ பாயிண்ட்ஸா கொடுக்கும். 5 வார்த்தையில அது எல்லாத்தையும் 5 வார்த்தை தான். அப்புறம் அதை வச்சுக்கிட்டு ஓகே. ஆஸ்திரேலியாவில் அப்படியே டெஸ்ட் பண்ணும்போது அவன் வந்துட்டு எதுவும் பண்ண மாட்டான். மேலே கூட படாத அந்த தடுப்பு சோதனை கருவியை வச்சுட்டு அப்படி பண்ணிட்டு ப்ளீஸ் வெயிட் ஃபார் த கம்ப்யூட்டர் டு கிவ் யூ அல்ல சிட் அப்படி க்ளீன் சிட் அப்படின்வான். அப்புறம் சொல்லணும் ஓகே யூ ஆர் க்ளீன் வெரி சாரி அப்படி சொல்லிட்டு நம்மளை அனுப்பிவிட்டான். என்ன அனுப்பிவிட்டான் அந்த மாதிரி அது சொல்லும். இன்னும் இட் இஸ் நாட் க்ளீன் சிட்டு இல்லை சரியா சொல்ல அப்படின்னா அப்போ 5 வார்த்தையில் ஒரு வார்த்தை 5 வார்த்தையில் ஒரு வேர்டு இருக்குல்லையே அதை சொல்லி அனுப்பிடும். ஸோ விஜய் சேஃப். ஓகே, அவர் அதே தான் என்ன சொல்றாரு, என்னுடைய மாமனாரனுடைய அந்த பிஸ்னஸையும் அவர் கைப்பற்ற பார்த்தாரு. அவர் வந்து உஷாராயிட்டாரு. பிறகு அவரை வந்து பத்தி விட்டோம். அதுல அவருடைய மனைவிக்கு வந்த சில ஷேர்ஸ் இருக்கு. அந்த ஷேரை வச்சுதான் மேபி அவர் வந்து இப்போ அவர் வச்சுட்டு இருந்திருப்பாரு. தாவேகாவுக்கு அவர் வந்து அதை ஃபண்ட் பண்றாரா, அவருடைய அந்த பங்களிப்பு இருக்காங்கிறது எனக்கு எக்ஸாக்டா தெரியல அப்படின்லாம் கூட சொல்றாரு. இவர்கிட்ட அந்த அளவுக்கு ஒரு பல்கான ஒரு அமௌண்ட் இருக்கா, அதை வச்சுதான் வந்து அவர் ஆட்டம் காட்டுறாரு. அதாவது அது பெரிய ஒரு வருபடி உள்ளதுங்க. லாட்டரி சீட்டை மாதிரி வருபடி வர்றதெல்லாம் பயங்கரம். அது ஒரே நம்பர் 3 சீட்டெல்லாம் வைக்கலாம். எல்லாம் ஏகப்பட்ட தொகை வரும். விடுங்க, அதெல்லாம் தெரியும். இந்த நாட்டினுடைய ஆமா அதே தான். கரெக்ட் 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 வாட் யூ செட் இஸ் கரெக்ட். இந்த நாட்டினுடைய என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு எல்லாமே. நான்லாம் எப்படியாப்பட்ட ஆளுன்னா 1986 சங்கர மடம் இருக்கு இல்லையா, காஞ்சி சங்கர மடம். அங்கே வந்துட்டு ஒரு அழிக்கிற லாட்ரி தேய்ச்சா அதில் நம்பர் வரும். அந்த நம்பர் வந்துட்டு அந்த லிஸ்ட்டில் இருந்ததுன்னா அதுக்கு 10 ரூபாய் 20 ரூபா அப்படின்னு கொடுப்பாங்க. அது வந்துட்டு 1 ரூபாய் லாட்ரின்னு பேர். அதை வந்துட்டு நான் அப்பவே இது பண்ணி விமர்சனம் பண்ணி விடுதலையில் நான் போட்ட ஃபர்ஸ்ட் கட்டுரையா தான் சங்கரா லாட்ரி இப்போது சங்கராசாரம் எப்போது எம்ஜிஆர் எதுக்கும் பர்மிஷன் கொடுப்பாருன்னு கேட்டேன். இது கருப்பு பணத்தை உருவாக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்ட உடனே அதை படித்து பார்த்துட்டு முதல் கட்டுரை எழுதுன உடனே ஒருத்தருக்கு வலைய வச்சு விட்டேன். அது வந்துட்டு நெடுஞ்செழியன் அப்போ இருந்தார், நிதி அமைச்சராக வந்தார். ஏர்போர்ட்டில் கேள்வி கேட்டாங்க, ஐயா அந்த மாதிரி ஐயா நான் ஒருத்தர் கட்டுரை எழுதி போட்டிருக்காரு விடுதலையில் பார்த்தீங்கன்னா பார்த்தேன், முதல்வரை சந்திக்க போகிறேன் பேசுவோம் அப்படின்னாரு. சாயந்தரம் போய் பேசினாரு. பேண்டு ஏன் பேன் பண்ணாங்க அப்படின்னா அதில் பாதிக்கப்பட்டது சாதாரண ஏழை எளிய மக்கள். ஓகே, அவங்க உட்காந்துட்டு கிடைக்காதான்னு வாங்கி தேய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதனால அப்போ நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, இது உங்களுடைய பேக்ரவுண்டு. இது ஒரு தூய அரசியலை பற்றி பேச வந்த விஜய் இவர் எப்படி சூஸ் பண்ணிக்கிட்டாரு?
இவர் எங்க இண்டஸ்ட்ரியலிஸ்ட்? அப்போ விஜய்க்கு என்ன வேணும்? படம் வேணும். ஸோ அப்போ விஜய் எடுத்த உடனே ஒரு பலவீனத்தோட தான் அந்த உறவை எடுத்து போடுறாரு. ஸோ இஸ் கான் ஆன் த ராங் பாத். அதான் பிரச்சனை. நீங்க இப்போ ஆதவர்ஜுனா வந்துட்டு காத்தால வந்து பார்க்குறாரு, மத்தியானத்துக்கு மேலே ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அவருக்கு பொதுச் செயலாளர் கொடுக்குறாங்க. கொடுக்கறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பேசப்பட்டதுன்னு நான் கேள்விப்பட்டேன். நான் இப்போ அதை உறுதியாக சொல்லலை. அதாவது கட்சியை நடத்துறது வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன், பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் அவருக்கு எல்லாம் பணத்தை இது பண்ணி அந்த பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். விஜய் தான் சொல்லணும். அவர் எங்கெங்கெல்லாம் கட்சியில இருந்திருக்கிறாரோ அங்க எல்லா இடத்துலயும் வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி தன்னுடைய அஜெண்டாவை புகுத்தி அது தன்னை முன்னிலைப்படுத்தி செய்யக்கூடிய ஒரு அரசியல் இருக்குல்ல சார், என்ன மாதிரியான ஒரு அரசியல் ஒரு கேள்வி இருக்கு. நீங்க சொன்னீங்க விசிகாவை ஒரு மேற்கோள் காட்டினீங்க. அங்கேயும் திருமாவளவன் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்கிட்ட அந்த ஆதவர்ஜுனாவை பற்றி கேள்வி கேட்கும் பொழுது ஆத்திரமான சில வார்த்தைகளை விட்டாரு. உன்னோட அஜெண்டாவை ஏன் என்கிட்ட திணிக்கிறேன்? நான் துணை முதல்வர்னு நான் என்னைக்காவது நான் என்னை சொல்லிக்கிறேன்னா? நான் இந்த மக்களுக்காக இந்த இதுக்காக நான் பாடுபட்டு இருக்கிறேன். துணை முதல்வர் ஒரு பதவியே கிடையாது அப்படின்னு கடுமையான பிளாஸ்ட். அதை பார்த்துட்டு அதையும் தாண்டி இன்னொன்னு சொன்னாரு, நான் முதல்வராக தகுதி பெற்றவன் தானே. இந்த நாட்டினுடைய அரசியல் மாறணும். அன்னைக்கு திருமாவளவன் தான் சீஃப் மினிஸ்டர். அதை நான் கூட சொன்ன ஒரு முறை. உள்ளபடியே தேசிய இது இந்தியா கூட்டணி ஜெயிச்சுது அப்படின்னோம்னா இந்த நாட்டினுடைய சட்ட அமைச்சரா திருமாவளவனை போட்டிருப்பாங்க. தெரிஞ்சவர் தானே போட்டிருப்பாங்க. அதை முதல்வர் ஸ்டாலின் சப்போர்ட் பண்ணியிருப்பாருன்னு நான் சொன்னேன். தமிழ்நாட்டுக்கு அப்படி ஒரு பதவி கிடைக்கும் தாராளமா அப்படின்ட்டு இதாகல. அதனால நம்ம அதை பத்தி பேசுற முடிஞ்சு போச்சு. அதை பத்தியே ஒன்றும் இல்லை. ஃபார்ச்சூன்ஸ் எல்லாம் எதிர்பார்த்தெல்லாம் வந்துட்டு திருமாவளவன் உட்காந்துட்டு இல்லைங்க. அவர் பொறுத்த வரைக்கும் ஒன்று தெரியும், இன்னைக்கு தமிழ்நாட்டில் சமூக அமைதிக்கு வித்துட்ட ஒரு மாபெரும் தலைவர் அவர். நீங்க வேணா பாருங்க, அவருடைய சொற்கள் எல்லாம் பாருங்க, எவ்வளவு எப்படிப்பட்ட நிதானமும் எப்படிப்பட்ட ஆழமும் இருக்குதுன்றத பாருங்க. அப்படியேப்பட்ட தலைவர் அவரு. அவர் தெளிவா இருந்தாரு, இவங்களால ஒண்ணும் பண்ண முடியல. இவங்களாம் தெளிவா இல்ல, அவன் விளையாடுறான். இவ்வளவுதான் வித்தியாசம். ஓகே, திமுகவிலையும் இப்படி விட்ட குழப்பத்தை ஏற்படுத்தினாருன்னு சொல்லி திரு சபரீசன் அவர்களுக்கும் திரு உதயநிதி அவர்களுக்குமே சிண்டு முட்டி விட்டுற வேலை பார்த்தாரு அப்படின்ற ஒரு கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. இப்போ இவ்வளவு டேஞ்சரான ஆளு, இப்போ உங்களே போன்றவர்கள்லாம் வெளிப்படையா எக்ஸ்போஸ் பண்றீங்க. இப்படி கடந்த காலத்துல ஒரு ட்ராக் ரெக்கார்டை பாக்குறோம். இப்படி தன்னுடைய சுய அஜெண்டாவை பூத்தி பிஜேபிக்கு வந்து கைப்பாவையா இப்படி வந்து ஒவ்வொரு கட்சியிலையும் செயல்பட்டு இருக்கிறாருங்கிற மாதிரி தான் சாராம்சமா. அவங்களே இவங்களே எல்லாம் சொல்றீங்களா? பத்திரிகையாளர்கள் பலியானாங்கல்ல. ஒரு பத்திரிகையாளருக்கு என்ன பேசலான்னு உங்களுக்கு தெரியும்ல. டிஎஸ்பி தான் பேசணுமா இவர்கிட்ட? யார் அவர்கிட்ட பேசணும்? ஒரு தலைவர். அவர்கிட்ட யார் சொல்லணும் அங்க போகக்கூடாது இங்க போகக்கூடாது அப்படின்றத? உள்துறை செயலர் சொல்லணுமா ஃபோன் பண்ணி? சொன்னாங்களா இல்லையா? புரியுதுங்களா? ஆதவர்ஜுனா சும்மா பேட்டி கண்டவனெல்லாம் மாறி டபுள் கேம் ஆடினாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்டாலினை பார்த்து எடுத்தறிஞ்சு பேசக்கூடிய அளவுக்கு நீ என்ன பண்ண? இல்ல விஜய் தான் என்ன பண்ணாரு? உங்களுக்கு எல்லாம் தெரியுமா ஸ்டாலின் வந்த பாதை அது எவ்வளவு கடினமானதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அதை ஒரு நாள் தாங்குவீங்களா? உங்களால் தாங்க முடியுமா? மக்கள் எவ்வளவு இதெல்லாம் பார்ப்பாங்க? எடுத்து சும்மா பேச வேண்டியது வாய்க்கு வந்தபடி. இது தவறு எங்க இருக்குது அப்படின்னோம்னா அவரை ஒப்புக்கிட்டு பேசுறவங்க கிட்ட தான் இருக்க ஒழிய அவர்கிட்ட இல்லை. அது அவருடைய நேச்சர், அவருடைய எஜெண்டா. அவரை முன்னேற்றிக்க பார்க்குறாரு, அவ்வளோதான். அதை அவர் செஞ்சுட்டு தான் இருப்பார். நம்ம தான் சரியா இருக்கணும். இறுதியான ஒரே ஒரு கேள்வி சார், இப்போ இப்படிப்பட்ட ஒரு அபாயகரமான ஒரு மனிதர், இவரே சரித்திர பதிவேடு கிரிமினல் மாதிரி இவர் வந்து அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. விஜய்க்கு கட்சி தாண்டி, பொருளாதாரத்தை தாண்டி, ஆதாயத்தை தாண்டி பல நலன் விரும்பிகள் இருப்பாங்க. ஏன் அவரோட தந்தையாரையே கூட இருப்பாரு. இவைகளெல்லாம் வந்து விஜய் அவர்களுக்கு சுட்டி காட்டப்படுமா? அதை ஒரு அவங்க கூட வச்சிருக்கீங்க, ரொம்ப டேஞ்சரான ஒரு தாவேகா ஒருத்தர் சுட்டி காட்டி தான் தெரியுற அளவுக்கு விஜய் இருக்கிறாருன்னா விஜயனுடைய பாலிடிக்ஸ் உருப்படாது. இதெல்லாம் சுட்டி காட்டி தெரிஞ்ச ஒரு விஷயம் இல்லை, ஒரு வார்த்தை. அதான் நான் எம்ஜிஆர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிக்கும் அப்படின்னா, அவர் ஒரு நாள் ஒருத்தர் சந்திச்சார் அப்படின்னா அவரை பற்றி அசஸ்மெண்ட் பண்ணிடுவார். ஓகே ஐயா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வந்துட்டு ஜனதா தளத்தினுடைய தமிழ்நாடு தலைவராக இருந்தபோது நான் தென்சென்னை மாவட்ட இளைஞர் ஜனதா தள தலைவராக நான் இருந்தேன். அவரை பார்த்துட்டு இருந்திருக்கிறேன். ரொம்ப கனிவோடு நடந்துக்கிறவர், எல்லாம் பண்ணுவார். ஆனால் எம்ஜிஆரை யாரும் ஏமாற்ற முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க, எம்ஜிஆர் யாரும் ஏமாற்ற முடியாது. அதனால தான் எம்ஜிஆருக்கு வந்துட்டு யாரையும் சேர்த்துக்கிறவாரு, அரவணைச்சிக்கிறவாரு. அவர் ஒருத்தர் அசஸ் பண்ணார்னா அவருக்கு தெரியும் இவன் எவ்வளோ தூரம் போவான் அப்படின்றது. அந்த மாதிரி எம்ஜிஆருக்கு எதிர் முகாமில் திமுகவில் இருக்கக்கூடியவங்க கூட எம்ஜிஆரை ஏன் கடைசி வரைக்கும் மதிச்சான் அப்படின்னோம்னா அதுக்கு காரணம் எம்ஜிஆர் ஒரு இடத்துலையும் அவனுடைய தராதரத்தை புரிஞ்சுக்கிட்டு அவனை பழகி ஒரு இடம் கொடுத்துருப்பாரு.
அதாவது ஒரு விஷயத்த சொல்கிறேன் பாருங்க, எம்ஜிஆர் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்ட்டு. தன் தரப்பு நியாயத்தை அவர் வலிமையாக பேசுவார்ன்றதை நான் சொல்ல வரேன். இவர் வந்துட்டு என்ன பண்ணாரு, காளிமுத்து சீமான் மாமா. இல்ல விருதுநகர் அப்படியே அடையாளப்படுத்தணும் டாக்டர் காளிமுத்துவ. முன்னாள் சபாநாயகர். அப்படி சொல்லுங்க. அதாவது எல்லாம் இந்தி போராட்டம். விருதுநகர் சீனிவாசன் அந்தாண்ட போயிட்டாரு. அவரை வந்துட்டு மறுபடியும் கூட்டிட்டு வர்றதுக்காக இவர் போனாரு. இவர் எம்ஜிஆர் அங்கே வர சொன்னாரு. கடைசியில் அவர் விடுபட்டார், இவர் எம்ஜிஆரோட நின்ட்டார். காரணம் என்னன்னா, எம்ஜிஆர் கன்வின்சிங் கேரக்டர். நான் என்ன தப்பு பண்ணேன் சொல்லு, என்கிட்ட தப்பு இருக்குது. இப்படியே பேசி உங்களை கன்வின்ஸ் பண்ணிட்டு போட அங்கே இருந்தாண்ணே இங்கே இருந்துடுறேன், சரி தலைவரே அப்புறம் என் கூட இறேன் அப்படின்ற, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இப்படி கன்வின்ஸ் பண்ணி எடுத்துக்கிறவாரு, பயன்படுத்துவார். எம்ஜிஆருக்கு இருக்கக்கூடிய அந்த அருங்குணங்களில் ஒன்று மிகப்பெரிய குணம், அவர் அசஸ் பண்ணிடுவார் எல்லாத்தையுமே. அதனால தான் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா அவருடைய படங்கள் வந்துட்டு ரொம்ப ரேராக தான் வந்துட்டு வசூலில் கொஞ்சம் குறையும். அதுதான் ஃபெயிலியர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 50 நாள் ஓடிச்சனால அவருக்கு ஸ்டாண்டர்டுக்கு அது குறைவு. அவன் ப்ரொடியூசர்லாம் அடிச்சுட்டு போய்டும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதுவே அவருக்கு நீர் நெருப்பு மாதிரி படங்கள்லாம் கொடுத்துட்டு ஒரு ஃபெயிலியர்லாம் சொல்லுவாங்க. ஐ டோன்ட் நோ மச், அது வேற. அவரை பொறுத்த வரைக்கும் அந்த மதிப்பீடு செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கு இல்லைங்களா, அது தலைவனுக்கு மிகப்பெரிய விஷயம். கலைஞர் ஒருத்தரை வெளியே விட மாட்டார். அது துரும்பா இருந்ததுனாலும் கூட சரி, அது நம்ம வச்சுக்கிறோம், நம்ம பல்லு குத்திக்குவோம், அது இன்னொருத்தர் கொடுக்கணுன்ற. இதுதான் தலைமைத்துவம் அப்படின்றது. ஸோ இது இல்லைன்னா விஜயெல்லாம் அரசியல் அடிக்க முடியாது. ஸோ தலைமை பண்பு இல்லை இதன் மூலியமாக அப்படின்னு இல்லை, தலைமை பண்பு இல்லை என்றால் நீ ஹக்கீம் எதுவும் வந்துட்டு தனியா வந்துட்டு ஜிமிக்கி போடக்கூடாது. சரி, தலைமை பண்பு என்பது இதுதான். அந்த இல்லை என்றால் அரசியல் நீங்க இது பண்ண முடியாது. பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவாக உங்களோட கருத்துக்களை பதிந்தீங்க. ரொம்ப நன்றி.